புதுச்சேரி மாநில திமுக சார்பில் பொங்கல் விழா, திருவள்ளுவர் தின விழா மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா உட்பட முப்பெரும் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அக்கட்சியினர் திருவள்ளுவர் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் புத்தாண்டு, பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழாவை புதுச்சேரி மாநில திமுக ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முப்பெரும் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் லப்போர்த் வீதியில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்திற்கு திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அக்கட்சியினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனையடுத்து புதிய பேருந்து நிலைய முகப்பில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வுகளில் அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கண்ணடி, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஏ.கே. குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, லோகையன், ஜே.வி.எஸ். ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், சோமசுந்தரம், சக்திவேல், தங்கவேல், கோபால், கார்த்திகேயன், வேலவன், சண்முகம், தர்மராஜன் உட்பட 300க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.